எங்கேயும் போய் வரேன்டா எங்கேயும் போகிறேன்டா வெளியில் வரேன்டா இப்படி ஏறி இறங்குறது சரியான ஒரு கஷ்டமான. இதில் 30,000 ரூபா இருக்குது. சரியா? வீல் சேர் ரேஸ் நாங்கள் 3 பேர் இதில் கலந்து கொள்ள போகிறோம். மற்றவர்களும் அங்கே அவங்கவுங்க மாவட்டத்தில் இருந்து கலந்து கொள்றதுக்கு இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு இந்த 3 வீல் சேரும் செய்கிறதுக்குன்னு ஒரு வீல் சேருக்கு 10,000 ரூபா முடியும்னா எங்களுக்கு 3 வீல் சேருக்கும் ஒரு 30,000 ரூபா முடியும். பிறகு இவ்வளோ ஒரு முயற்சியில் இவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையில் இன்னும் விளையாட்டுத் துறையில் விளையாடணும். இன்னும் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி, கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள் நிற்கிறது தெரியும் சூடு வெண்ணையும் சுதாண்ணையும் தம்பியார் அவர் வரல. 3 பேருக்கு தான் நாங்கள் அந்த உதவி திட்டம் நாங்கள் செய்ய வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் இவங்க பிஜிஆரில் நிறைய போட்டிகளில் கலந்து கொள்கிற ஒரு அணி. அந்த நீங்கள் கூடுதலான போட்டிகளில் கலந்து கொண்டு நிறைய கப்புகளும் எடுத்துருக்குறீங்க நினைக்கிறேன். அப்போ அந்த இலங்கையை சுற்றியும் வந்திருக்கிறீங்க. 2020 சமூக நல்லிணக்கத்துக்கு இலங்கைக்குள்ள இலங்கையை சுற்றியும் இவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு நல்லிணக்க ஒரு இதை ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கணும். இப்போ எங்கள்கிட்ட கிரிவலம் ஃபவுண்டேஷனில் அவங்க கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு விடயம், எங்களோட சைக்கிள் 3 பேர் சைக்கிளையும் திருத்தி தந்தால் நாங்கள் நிச்சயமாக அந்த போட்டியில் கலந்து கொண்டு நாங்கள் ஒரு அந்த அதில் நாங்கள் வின் பண்ணுவோம், அதில் வர கேடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், எங்களோட வசமாக்குவோம் என்று சொல்லி கேட்டதுக்காக எங்களோட கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் உடனடியாக அந்த 3 சைக்கிளும் திருத்துறதுக்கு 30,000 ரூபா பணம் கொடுக்க சொல்லி என்னட்ட கேட்டிருந்தார். உடனடியாக நாங்கள் அந்த பணத்தை தான் இப்போ கையளிக்க போகிறோம். உங்களுக்கு 30,000 ரூபா 3 சைக்கிளுக்கும் தரலாம். இதில் 30,000 ரூபா இருக்குது. சரியா? இது 3 சைக்கிளையும் நீங்கள் திருத்துறதுக்கான இது. நீங்கள் சைக்கிளை திருத்துகிற சொற்களையும் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அவங்களோட கையில் நாங்கள் 30,000 ரூபா பணத்தை வழங்கியிருக்கிறோம். இது எங்களோட கிரிவலம் அறக்கட்டளையால் எங்களோட கிரிவலம் அறக்கட்டளையின் தலைவர் கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக இது நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இது தொடர்பாக மேலதிகமாக நாங்கள் இவங்கள்ட்ட கேட்டறிஞ்சோம். வணக்கம், என் பேர் சுதா. நான் மௌனியால் தான் 4ஆங்கடை சிவபுரத்துலன்னு சொல்லி அந்த இடத்துல தான் இருக்கிறேன். அப்போ அலியை சந்திக்க போது அலியோட வந்துட்டேன். எங்களுக்கு இந்த வார மாதம் 9ஆம் தேதி ஒரு ஜாழ்ப்பாணத்தில் விளையாட்டு, அது என்ன நிறுவனம் அது, அரியாலை சனசமோனிலை, அந்த ஒரு அமைப்பால் எங்களுக்கு ஒரு விளையாட்டு வைக்கிறாங்க, வீல் சேர் ரேஸ். நாங்கள் 3 பேர் இதில் கலந்து கொள்ள போகிறோம். மற்றவர்களும் அங்கே அவங்கவுங்க மாவட்டத்தில் இருந்து கலந்து கொள்றதுக்கு இருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த வீல் சேர் ரேஸுக்கு போகிறதுக்குரிய எங்களுக்கு ஒரு வீல் சேர் சரியில்லாதனால நாங்கள் வீல் சேர் 3மே திருத்த கிடக்கு. இது இது அது வீட்டையும் கிடக்கு. எங்களுக்கு இந்த வீல் சேர் திருத்துறதுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. அதால் நாங்கள் கிரிவலம் அறக்கட்டளை அண்ணாட்ட அவர்கிட்ட தலைவர்கிட்ட கேட்டோம், அண்ணா இப்படி ஒரு விளையாட்டு நடக்க போகுதுன்னா அந்த விளையாட்டில் நாங்களும் பங்கு பெறணும், நாங்களும் விளையாட்டில் முன்னுக்கு வரணும், நாங்களும் கப்பு அடிக்கணும்னு அலிக்கிட்ட சொன்னால் அலி நாங்கள் 3 பேருமே கதைச்சோம். கதைச்சது அப்போ உடனே நான் அண்ணாக்கிட்ட கதைச்சேன், கிரிவலம் அண்ணாக்கிட்ட. இப்போ எங்களுக்கு இந்த 3 வீல் சேரும் செய்கிறதுக்குன்னு ஒரு வீல் சேருக்கு 10,000 ரூபா முடியும்னா எங்களுக்கு 3 வீல் சேருக்கும் ஒரு 30,000 ரூபா முடியும். அது தந்து உதவுனீங்கன்னா நாங்கள் இந்த வீல் சேரை செஞ்சு இந்த வார மாதம் 9ஆம் தேதி போய் நாங்கள் இந்த விளையாட்டை பங்கு பெற்று நாங்கள் அதில் ஒரு நல்ல ஒரு இதுகளோட வருவோம்ன்ற ஒரு நம்பிக்கையோட அண்ணாட்ட கேட்க அண்ணா சொன்னவர், சரி உங்களுக்கு இந்த இதை செஞ்சு தரலாம், நீங்கள் வழியாக செஞ்சு இது செய்யுங்கன்றவர். பேர் அலி, நான் சுதாகரனோட இருக்கிறேன். சுதாகரன் நாங்கள் இப்போ இன்னொரு 9ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் வடமாகாணத்தில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார் இது போன்ற இடங்களில் இருந்து யாழ்ப்பாணத்தில் எல்லாம் ஒருங்கிணைச்சி மாற்றுத்திறனாளிகளின் சக்கர நாட்காலி ஓட்டப்போட்டி, வீல் சேர் ஓட்டப்போட்டி நடக்க இருக்குது. யாழ்ப்பாணம் அரியாலை சனசமூக நிலைய அவங்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு 76வது நினைவு நாளை முன்னிட்டு அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி மாட்டு வலுவர் எங்களுக்காக ஒரு ரேஸ் ஒன்று வைக்கிறாங்க.
அதுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு அது ரேஸ் ஓடுறதுக்கு எங்களுடைய சக்கரை நாட்காலி 3 சக்கரை நாட்காலிக்கு ஒரு வரை இல்லை 3 சக்கரை நாட்காலியும் செய்கிறதுக்கு சாதாரணமாக 30,000 ரூபா முடியும். அப்போ அது காசுக்காக நாங்கள் என்ன செஞ்சோம், கிரிவலம் அறக்கட்டளையை நாங்கள் தொடர்பு கொண்டு இன்றைக்கி கிரிவலம் அறக்கட்டளையால் எங்களுக்கு வந்து 3 சக்கரை நாட்காலியும் செய்து தரத்துக்கு 30,000 ரூபா எங்களுக்கு தந்திக்கிறாங்க. எங்களுக்கு அந்த பணம் போதும் இந்த 3 சக்கரை நாட்காலையும் செய்வதற்கு செஞ்சு இந்த நாங்கள் ஓட்ட போட்டியில் வெற்றி பெறுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சரி வந்து இப்படி சக்கரை நாட்காலில் வந்து ஏறி இறங்குறது, வீட்டுக்குள்ளே இருந்து இப்படி கீழே எங்கேயும் போய் வரண்டா எங்கேயும் போகிறண்டா வெளியில் வரண்டா இப்படி ஏறி இறங்குறது சரியான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. மண் தான் போட்டு இருக்குது. மண்ணில் மழை பெஞ்சால் கொஞ்சம் கஷ்டம். மழை காலத்தில் மழை டைம்களில் அப்படியே ஊறி அப்படியே கீழே வருது. திரும்ப கஷ்டத்துக்கு மத்தியில் தான் ஏறணும். இதை இப்படி பிரச்சனை இருக்கிறதால நான் வந்து என்னோடய வீட்டில் வந்து சக்கரை நாட்காலியில் மேலே ஏறி இறங்க இல்லாத ஒரு சூழ்நிலை. மண் போட்டிக்கு அப்போ மேலே ஏறுறது கொஞ்சம் கடினம். அதனால் நான் வந்து நண்பன் சுதாகரன் அவர்களையும் தொடர்பு கொண்டு இதுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்த வேளையில் வந்து கிரிவலம் அறக்கட்டளையை நாடி இருந்தோம். உண்மையிலே கிரிவலம் அறக்கட்டளையில் வந்து எங்களுக்கு இதை செஞ்சு தரத்துக்கு முன் வந்துக்கிறாங்க. மிக்க மனமார்ந்த நன்றி. கிரிவலம் அறக்கட்டளைக்கு சரியான கஷ்டம், மழை காலத்தில் கஷ்டம். அதே மாதிரி எனக்கு இந்த பாத்ரூம் வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் குளிக்கிறதுக்கு. எனக்கு வந்து இந்த போக்குவரத்து நான் இதில் தான் எல்லா இடமும் போய்த்து வர்றது. ஹாஸ்பிட்டலுக்கு இனி இரவையில் சில டைமில் இரவையில் எங்களுக்குடைய யூரின் கெத்திட்டர் தான் யூஸ் பண்ணுறது. அப்போ அதால் ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்து வரேன்டா ஒரு வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு ஒரு ஆட்டோ ஒன்று இருந்தால் எனக்கு நல்ல உண்டுபடுது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகள், உங்களால் முடிஞ்சால் எனக்கு நான் மாதம் லீசிங் காசுனாலும் கட்டுவேன். உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்துறதுக்கு எவ்வளோ முடியும்? 2-3 லட்சம் ரூபா கட்டினா தான் ஆட்டோ கையில் கிடைக்கும். 3 லட்சம் ரூபா இருந்தால் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா மட்டும் இருந்தால் நாங்கள் ஆட்டோ எடுத்து போட்டு மாதம் லீஸ் போட்டு மாதம் கட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒரு தொழில் வாய்ப்பாக போயிடும். ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு போகிறது கஷ்டம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகள் அந்த உதவியை செய்ய தருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் வந்து இப்போ குளிக்கிற இடத்த நான் என்ன மாதிரி குளிக்கிறேன்ற இடத்த நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்படி தான் ஒரு கொமட் பாத்ரூம் வசதி இல்லை. டாய்லெட் போகிறது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நாம் வேறு விதமாக தான் டாய்லெட்டு போகிறது. இப்போ அந்த பாத்ரூம் அது வந்து சும்மா வேறு எலும்பி நடக்கிறாக்கள் யூஸ் பண்ணுறது தான். இப்போ எங்களுக்கு வந்து கொமட் தான் தேவை. நான் குளிக்கிறது மட்டும்தான். ஒரு அடைப்பு ஒன்றும் இல்லை, சீமந்து இல்லை. ஃபுல்லாக குளித்த உடனே இது ஃபுல்லாக அப்படியோ தண்ணி நிற்கும். இப்படி ஏறி இப்படி வீல் சேரில் இருந்து இந்த கதிரையில் ஏறி தான் குளிக்கிறது. குளித்து முடிஞ்சோடனே இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கும். அப்படியே திரும்ப தண்ணி பாதி எடுத்துகிட்டு இப்படியே போக சரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள், உங்களால் முடிஞ்சால் எனக்கு இந்த பாத்ரூம் உதவியும் செய்து தருமாறு மிக மனமான இந்த உதவியோடு கேட்டுக்கொள்கின்றேன். இது 2019 ஆண்டு சமூக நல்லிணக்கத்துக்காக இலங்கையை சுற்றி 1400 கிலோமீட்டர்
1400 கிலோமீட்டர் இலங்கையை சுற்றி மன வலிமையினால் யாரோ உதவியும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளாலே முடியும் என்று சொல்லி பல கோரிக்கைகளை முன் வச்சு நான் இலங்கையை சுற்றி ஓடி இருந்தேன். அது மட்டும் இல்லை, அது என்னுடைய முதல் சாதனை. என்னுடைய அடுத்த சாதனை வந்து நான் வந்து 2019ஆம் ஆண்டு தமிழ் பராய் ஸ்போர்ட்ஸால் வந்து ஒரு ரேஸ் ஒன்றில் வீல் சேர் ரேஸில் நான் முதலாவது வந்தேன் நான் 2019. அதுக்கு பிறகு நான் வந்து ஏஷியா கப் நேபாளில் நடந்த வீல் சேர் கிரிக்கெட் நான் வந்து அதுக்கு பிறகு 2019 இலங்கையை சுற்றி ஓடி முடிஞ்சு இலங்கையை சுற்றி ஓடி முடிஞ்சு என்னுடைய அடுத்த சாதனை வந்து இலங்கையில் வந்து ஒரு 2019 இலங்கையை சுற்றி பயணித்து முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் எல்லா விளையாட்டுகளையும் சக்கர நாட்காலிலிருந்து சக்கர நாட்கள் கூடைப்பந்தாட்டம், சக்கர நாட்காலி கிரிக்கெட், குண்டறிதல், தட்டெறிதல் இது போன்ற விளையாட்டுகளில் வந்து நான் கூடுதலாக விளையாடி இன்றைக்கு இவ்வளோ பதக்கங்கள், இவ்வளோ கேடயங்கள் எல்லாம் நான் எடுத்து இந்த இன்னும் பதக்கங்கள் இருக்குது. இவ்வளோ ஒரு இலங்கையை சுற்றி கூட சமூக நல்லிணக்கத்துக்கு மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டி பயணித்து எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யுங்கன்னு இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. அதுக்கு பிறகு இவ்வளோ ஒரு முயற்சியில், இவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையில் இன்னும் விளையாட்டுத்துறையில் விளையாடணும், இன்னும் பல சாதனைகளை பெறணும் என்று சொல்லி இருக்கிறோம். ஆனால் எங்களை போன்றவர் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுவரைக்கும் இவ்வளோ கேடயங்கள், இவ்வளோ வெற்றி இதுகள் இவ்வளோ எல்லாம் இருந்தும் எனக்கு இதுவரைக்கும் நான் இருக்கிறது வந்து ஒரு கூலி, ஒரு வீட்டில் எங்களோட அம்மாட அக்காட ஒரு சாதாரணமான ஒரு இது. எனக்கு சொந்த வீடு வாசல் இல்லை, வண்டியில் குறைஞ்ச வண்டியில் ஏறி இறங்குறதுக்கு கூட சாய்தளம் இல்லை, ஒரு கொமட் பாத்ரூம் வசதி கூட இல்லை, சுயமாக உழைச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆட்டா கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு எல்லா கடிதம் கொடுத்தும், எவ்வளோ இடங்களுக்கு கொடுத்தும், எவ்வளோலாம் செஞ்சும் ஒன்றும் இதுவரைக்கும் சரி வரல. யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அன்பு உறவுகள் எனக்கு என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவீங்களென எதிர்பார்க்கிறேன். அனைவருக்கும் மிக்க மனமார்ந்த நன்றிகள். கேடயம் இருக்காண்டு இவ்வளோ கேடயம் வேறு வந்து பெற்றிருக்கிறார். ஒவ்வொரு இதிலையும் வந்து ஒவ்வொரு கேடயங்களை வந்து பெற்றிருக்கிறார். உண்மையில் சாதனைக்குரிய ஒரு ஆள். என்ன இப்போ நிறைய பேர் வந்து நான் ஒன்று சொல்லுவேன் என்னென்னா, சிலர் வந்து ஒரு கால் இல்லை, ஒரு கை இல்லை, தனக்கு எதுவுமே செய்ய முடியாது, தன்னால் உழைக்க முடியாது, நான் இப்போ ஜாசகம் கேட்டு தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால் முடியலைன்றா கூட சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வழி இருக்குது. ஆனால் சாதனைக்குரிய வழிகளை நீங்கள் பயன்படுத்தணும், அதை தேடணும். இன்றைக்கு வந்து இடுப்பு கீழே இயங்க முடியாத இவரால் வந்து இவ்வளவு பதக்கங்களும் இவ்வளவு கேடயங்கள் அதெல்லாம் முழுதும் எடுக்க முடியும்னு சொன்னால் இன்னும் எடுக்கிறாருன்றது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள்.